அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. கொலைசீரில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், கொலைசீர் 2:3. அவ யாருக்குள்ள சொல்லுங்க? இயேசுக்குள்ள. எல்லாம் சொல்லுங்க, இயேசுக்குள்ள. சத்தமா, இயேசுக்குள்ள அறிவு, ஞானம், பொக்கிஷம் அடங்கி இருக்கு. அப்ப அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா, வந்தீங்கன்னா, அவர் தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. நீங்க 1000 ரூபாய் எதிர்பார்த்து வருவீங்க, அவர் 1 லட்சத்தை உங்க கையில கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப யார் முக்கியம்? உலக வேலை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? என்ன சிஸ்டர், உங்க வீட்டுக்கார காணா, இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்க கம்பெனியில், ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா திங்கக்கிழமை வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, போயிட்டு போகுது, விடு. கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தர் உனக்கு நல்ல அதை காட்டில் பெஸ்ட்டான வேலையை ரெடி பண்ணி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரலாம், வேலையை விட்டு நிப்பாட்டிட்டோம் ஆண்டவர், அதாக ஒரு வழி அடைபட்டா உனக்கு கர்த்தர் 7 வழியை உனக்கு திறப்பாரு. ஆமென். இயேசு தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்க நீங்க. அவர் சாதாரண மனிதர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க யார்கிட்ட வர்றீங்க? ஒண்ணுமில்ல, கஞ்சிக்கு வழி இல்லாத ஆள்கிட்ட நீங்க வரல, ஓட்டாண்டி நீங்க வரல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர், ராஜரீகம் படைத்தவர், கஜனா அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது, பொக்கிஷம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. தங்க ரோட்ல கால் வச்சு நடக்கிற என் தெய்வம் இயேசுவை தேட நீங்க வர்றீங்க. அவரை தேட நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை சும்மா அம்போன்னு விட்டுருவாரா? அம்போன்னு விட்டுருவாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க. அது மாத்திரமல்ல, இந்த கொலைசீரில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, அவருக்குள்ள என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசிங்க பார்ப்போம். கொலைசீர் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ராஜ அதிகாரம் உள்ளவர்களும் கர்த்தத்துவமான துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டி பார்க்கணும்னு சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு வசனம் அழகா மேல முத படிச்சோம். அவருக்குள்ள, யாருக்குள்ள? அவருக்குள்ள ஞானமும் அறிவும் பொக்கிஷமும் உண்டாக்கப்பட்டிருக்கு, அடங்கியிருக்கு. அப்போ நம்ம தேடுற தெய்வம், நம்ம ஆராதிக்க தெய்வம் தர்த்தரா, கஞ்சிக்கு வழி இல்லாதவரா? அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு என்ன இல்லையா? எல்லாம் பக்கத்தில் ஆளை பிடிச்சி சொல்லுங்க, எப்பா நீ டெய்லி ஆண்டவரை தேடினேன்னா உனக்கு எந்த குறையுமே வராது, எந்த குறையுமே வராது, எந்த நோய் நொடியுமே வராது. ஒரு சுகமொழிக்கு வல்லமை உன்னை மூடும். அல்லேலூயா. 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 அது அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை, ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது, முக்கியத்துவப்படுத்தணும் தேவனுக்கு. ஒரு அம்மா ஒரு போதகிட்ட சொல்லிச்சான், பாஸ்டர் நான் இனிமேல் இந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏமா வரமாட்டேன்? என்ன காரணம்? இல்லை, கடவுள் என்பது தெய்வம், அவரை நம்ம ரொம்ப பக்தியாக தொழுது கொள்ள வேண்டும், பக்தியை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆனால் நம்ம சபையில் பார்க்குறேன், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 லேடிஸ் உட்காந்து முணுமுணுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாத்திரமில்ல, உட்காந்துக்கிட்டே செல்லில் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் செல்லை எடுத்துகிட்டு வெளியே ஓடி பேசிட்டு அப்புறம் திருப்பி உட்கார்றாரு. இது என்ன சபையாது? இது என்ன மக்கள்? அது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாமா? இது என்ன சபை? ஒரு ஆளும் சரி கிடையாது, யாரும் உண்மையாக வர்றது கிடையாது. 9 மணிக்கு ஆறாதுன்னா 10 மணிக்கு வர்றாங்க. எனக்கு நாண்டு டிங்கி டக்குன்னு ஒரு ஆண்டவர் முக்கியம் கொடுக்குறாங்களா? இப்படிப்பட்ட சபை எனக்கு பிடிக்கல. அதனால் நான் இந்த சபைக்கு நான் இனி வச்ச மாட்டேன், இனிமேல் வரமாட்டேன், கோச்சுக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான்.
பாஸ்டர் சொன்னார், சரிம்மா ரைட்டுமா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என்ன செய்ய, நானும் போதனையில் செல்லு கொண்டு வராங்கன்னு சொல்லி தான் பார்க்குறேன், மெசேஜ் அனுப்பாங்கன்னு சொல்லி தான் பார்க்குறேன், டக்குன்னு ஃபோன் வந்து எந்திரிச்சு வெளியே ஓடி பேசிட்டு வந்து உட்காரான்னு சொல்லி தான் பார்க்குறேன், ஒரு நிமிடம் உட்கார முடியாமல் பாட்டில் தண்ணி கொண்டு வர முடியாமல் அந்த இடத்துல 6 வேலை தண்ணி குடிச்சிட்டு வர்றாங்க, நான் சொல்லி தான் நான் என்னமா செய்யட்டும் அப்படிலாம் சொல்லி தான் பார்க்குறேன். சரிம்மா நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்கம்மா. ஒன்றும் இல்லை, ஒரு குவளையில் தண்ணியை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் சர்ச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு, சர்ச்சை ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்குமா. என்ன சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? இல்லைம்மா, ஒரு சின்ன காரியம், நீங்கள் சொன்னீங்க மக்கள் சரியில்லை, வர்ற விசுவாசி சரியில்லை, செல்லன்னு ஒன்றாங்க அதன்னு ஒன்றாங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு காரியத்தை நீ செய்யுமா. ஒரு குவளையில் தண்ணி எடுத்து 2 கையில் பிடிச்சிட்டு அப்படியே இந்த சர்ச்சை சுற்றிட்டு வந்து கடைசியில் என்கிட்ட வந்து கொடுத்துருமா. ஆனால் அந்த குவளையில் தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழுகாமல் என்ன செஞ்சிருந்து தண்ணி என்கிட்ட வந்து கொடுத்துருணுமா அப்படின்னாரு. சரி பாஸ்டர் அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு குவளை எடுத்தார். ஒரு குவளை எடுத்து என்ன பண்ணார், தண்ணியை நிரப்பினார். தண்ணி நிரப்பி இப்படியே பிடிச்சிக்கிட்டே என்ன செய்ச்சு, அந்த அம்மா அப்படியே சர்ச்சை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே தண்ணி நெப்பிக்கிட்டு இப்படியே சர்ச்சை சுற்றிட்டு அப்படியே வந்துச்சு. அப்படியே சர்ச்சை சுற்றி வந்துட்டு கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே பாஸ்டர் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இந்த குவளையிலேருந்து கீழே விழுகலை, பத்திரமா கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க அப்படின்னுச்சு. சரிம்மா ஓகே, சோத்திரம் கத்திர உடனே ஆசீர்வதிப்பார், கொண்டு வந்துட்டேன். ஏம்மா இந்த சர்ச்சை சுற்றி வெளியே ரோடு இருக்குது, ஆளுக்கு நடமாட்டம் இருக்குது, எத்தனை பேருமா செல்லு பேசிட்டு வந்தாங்க, எத்தனை பேருமா யாரும் என்னென்னு பேசி குறை பேசிட்டு வந்தாங்களாம்மா. நிறைய பேர் போயிருப்பாங்களே, செல்லு பேசிட்டு செல்லை கையில் வச்சுட்டு போயிருப்பாங்களே, நிறைய பேர் போனாங்க வந்தாங்க. ஆனால் அது மேலே என் கவனம் போல, நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் என் கண்ணும் என் பார்வையும் என் எண்ணமும் என் சிந்தையும் எல்லாமே இந்த தண்ணி கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, கீழே அப்படியே பத்திரமா என் கண்ணை தண்ணியை மட்டும் பார்த்துட்டு வந்துச்சு, ஒரு சொட்டு கீழே விழுகலை, நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். சரிம்மா, இப்போ உன் கண்ணு உன் பார்வையும் உன் சிந்தையும் அந்த தண்ணி கீழே விழாவுக்கு அதில் பார்வை இருந்துச்சுல, அதே போல் நீ சர்ச்சுக்கு வந்தேன்னா பக்கத்தில் இருக்கிறால பார்க்காத, ஏத்தால பார்க்காத, என்ன சேலை கட்டியிருக்காங்கன்னு பார்க்காத, என்ன தோடு போட்டிருக்கான்னு பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆவியை என்ன சொல்கிறாரு, அதை மட்டும் உன் கண்ணு பார்க்கட்டுமே, அது மட்டும் எண்ணத்துக்கு வரட்டுமே, அது மட்டும் சிந்தைக்கு வரட்டுமே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் சர்ச்சுக்கு வரும்போது எல்லாத்தையும் திரும்பி திரும்பி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், யார் லேட்டாக வரான்னு பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுக்கிறேன், எழுதி வச்சுற மாதிரி பார்க்குறேன், நான் என்ன செய்கிறது. சரி பாஸ்டர், இனிமேல் நான் வந்து யார் வந்தா என்ன, யார் வராட்டா என்ன, யார் போனா என்ன, யார் என்ன செஞ்சா என்ன, யார் சேலை கட்டினா என்ன, யார் சுடிதார் போட்டானே, யார் முடி வெட்டினா, யார் கரைச்சா மண்டையா இருந்தேன்னா, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், இனிமேல் கர்த்தரை மாத்திரம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முடிவு எடுத்து வாரம் சரியாக சர்ச்சுக்கு என்ன செஞ்சிச்சான், வந்துச்சான். யாரையும் குறை பேச மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாராவது இங்கே இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன், இருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அதனால் அடுத்தவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வரீங்க, கண்ணை மூடுங்க, கையை தூக்குங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தருடைய பிரச்சனத்தை உணருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அதை தியானிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குறான், யார் வரல, இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அல்லேலூயா. சில பேர் அங்கேருந்து வருவாங்க, டிங்கி டிங்கி வருவாங்க, வந்துட்டு அந்த உட்கார இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க அந்த ஆள் பக்கத்தில். அல்லேலூயா. நான் தப்புன்னு சொல்ல வரல. எப்படி நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோமோ, கர்த்தரை தேடுவதில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் மனிதர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்குறோம். கர்த்தரை தொழுதுக்குள்ளே வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அவர் என்ன செய்யற, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ எத்தனையோ காரியத்தை விரும்பி என்கிட்ட கேட்குற, ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன், அதை நீ செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றும் போது என்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றும் போது என்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றணுமா? அல்லேலூயா. உங்க விருப்பத்தை நிறைவேற்றணுமா? அல்லேலூயா. உங்க விருப்பம் என்னன்னு சொல்ல முடியுமா? என் வீட்டுக்கார் கை நிறைய சம்பாதிக்கணும், அப்படி ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும். என் வீட்டுக்கார் ஜெபிக்கிறாளாக மாறணும், அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். இப்படி பல தரப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும். என் பிள்ளைய நல்ல வாழ்க்கை வாழணும், என் பிள்ளைய மருமக்கமாக இருக்க மகமாக இருக்க சண்டை போடாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவரை பெரிய பெரிய காரியத்தை நடக்கணும்னு சொல்லி விருப்பம் எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால்
இன்னைக்கு உங்கள் விருப்பத்தை பூரா கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு காரியம், அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டா உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறேன். அப்படி நிறைவேற்றின பிற்பாடு என் விருப்பத்தை இந்த மாதம் முடிவதுக்குள்ள என்னுடைய விருப்பத்தை எல்லாவற்றையுமே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், துர்மார்க்கனுடைய மரணத்தை என்ன செய்ய மாட்டேன், விரும்பாமல். பாருங்க, இதிலிருந்து நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அநியாயம் பண்ணுகிறவன், அட்டுழியம் பண்ணுகிறவன், தப்பு பண்ணுகிறவன், கொலை பண்ணுகிறவன், இவன் மரிக்க வேண்டும், சாக வேண்டும் என்று நான் விரும்பல. மாறாக அவர் எதை விரும்புகிறார், அவன் மனம் மாற வேண்டும், அவன் திருந்த வேண்டும், அவன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். அப்பாவுக்கு ஒரு கையை தட்டாப்பாக நினைச்சு சொல்லுங்க. துர்மார்க்கன் அழிவதை நான் விரும்பல, கெட்டு போனவே கெட்டவனா இருக்கணும் நான் விரும்பல, கொலை பண்றவே கொலை பண்ணி அகால மரணம் அடைய வேண்டும் என்று நான் விரும்பல, அவன் மனமாறும்படி நான் விரும்புகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, துர்மார்க்கத்தை வழியை விட்டு திரும்பணும்னு அவர் விரும்புறார். தப்பு பண்றவன் திரும்பணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அநியாயம் பண்றவன் திரும்பணும் அவர் விரும்புறாரு. பொய் சொல்றவன் திரும்பணும் அவர் விரும்புறாரு. கொலை பண்றவன் திரும்பணும்னு அவர் விரும்புகிறாரு. இப்படி அட்டுழியங்கள் அநியாயங்களை பண்ணுகிறவர்கள் அவர்கள் திரும்ப வேண்டும் என்று என்ன சொல்றாரு, அவரு விரும்புறார். அவர் விருப்ப பிழைப்பதையே அவர்கள் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். இங்க இருங்க, நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? இந்த விருப்பம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? இந்த விருப்பம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? நமக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க, நமக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட பல பிரச்சனைகளை தூண்டி விட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவமானத்தை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் சாக போறதை என் கண்டு பார்க்க போகுது, அது ஒண்ணு மூலமா ஆக போறதை என் கண்டு பார்க்க போகுது, என்னை இப்படி சொல்லிவிட்டான், அப்படித்தானே நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், அன்பான தேவன். அவர் சொல்லுகிறார், பார்த்துக்கொள்ளுங்க, துர்மார்க்கன் மனம் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், தப்பு பண்றவன் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாளாக எனக்கு கெடுதல் பண்ணுறவங்களை நாளாக நேரில் கூப்பிட்டு சண்டை போடணும்னா எத்தனை பேர் இப்படி சண்டை போடலாம். அல்லேலூயா. எனக்கு எதிராளி யார் தெரியுமா, சொல்ல முடியுமா உங்களால்? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிராளி யாரும் கேட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களே நம்மளுக்கு எதிராளி, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் நம்மளுக்கு எதிராளி, நம்மளை பற்றி குறை சொல்லி குற்றப்படுத்தி பேசுகிற யாருன்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இல்லையா? ரட்சிக்கப்பட்ட வில்லன்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட வில்லிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வில்லன்களும் வில்லிகளும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டில் எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அப்படி குற்றப்படுத்தினாலும் குறை சொன்னாலும் யார் மூலமாக சொல்லுகிறார்கள்? பிசாசு மூலமாக சொல்லுகிறார்கள். பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, குற்றப்படுத்துகிறவன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால், நமக்கு எதிராக செயல்படுறவர்களை சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், அது ஒன்றுமே நம்ம ஆகணும் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரை பாருங்க, துர்மார்க்கன் மனம் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பாருங்க, உயிரை கொண்டு சொல்றேங்கிறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு தகப்பனை பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளவு நல்ல ஒரு அன்பான ஒரு நேசர் பார்த்துக்கொள்ளுங்க. இஸ்ரேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். இது அவரோட போய் என்ன செய்ய சொல்லு. உலகத்தானுக்கா சொல்றாரு? இதை யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேலர்னா யாரு? நம்ம தான், நமக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தில் திருந்த வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலாம் அநேக பிரிவினைகள், அநேக சண்டைகள், அநேக போராட்டங்கள், அநேக டைவர்ஸ் கேஸு, சண்டை, ஒற்றுமை இல்லை. ஒரு வீட்டில் குடியிருந்தோம்னா ஒரு வீட்டில் வந்து நீங்கள் வந்து சமாதானமாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், ஆகா இந்த புருஷன் முஞ்சாச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டிலே தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துட்டு வரைய, ஏயா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அந்த வீடு பாரு, பிள்ளைய பாரு, அந்த கல்யாணம் முடிச்சு வந்து உட்காந்துருக்கு வீட்டில், பைபிள் படிக்கிறதுக்கு, ஜிபிதிக்க, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்க, சமாதானமாக சந்தோஷமாக வருதுக்கு, சோடியா போது சோடியா வருது, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குடும்பம்.
அப்படின்னு நம்ம குடும்பத்தை பார்த்து 4 பேர் என்ன செய்யணும்? பேசணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் அதைத்தான் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதிராக செயல்படுறவர்கள பழி வாங்கக்கூடாது. அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அது சொந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க? பழி வாங்காதீங்க. அவளை பற்றி வெளியே குறை சொல்லாதீங்க. அவன் ஒன்று மூலமாக ஆக போகிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு எதிராளிக்கு நன்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இது யாருடைய விருப்பம்? சொல்லுங்க, இது யார் விருப்பம்? கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். அப்போ இந்த விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல கேட்டுக்கிறேன். எங்கள் அக்காட்ட பேசி 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்ன ஆள் இருக்குது. எங்கள் அத்தைகிட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு சொன்ன ஆள் இருக்குது. என் நாத்தனாட பேசி 5 வருஷம் ஆச்சு. என்றைக்கு கல்யாணம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் என் நாத்தனாட பேசவே கிடையாது. நானும் பைபிளை தூக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆராதிக்கிறேன். கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், எதிராளிக்கு நன்மை செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது என் காதுக்கு வந்துடும். யார் அப்படின்னு காதுக்கு வந்துடும். நான் என்ன பண்ணி போன போட்டவங்கள்ட்ட ஏன் அப்படி சொன்னேன்லாம் கேட்க மாட்டேன். உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கசப்பை உள்ளத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? வச்சுருக்கக்கூடாது. பொறாமை இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் வளர்ந்தாலும் சரி, ஒரு தொழில் வளர்ந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸில் முன்னேறினாலும் சரி, ஒரு ஊழியை வளர்ந்தாலும் சரி, அநேக பொறாமை எழும்ப தான் செய்யும். பொறாமை எழும்பாமல் இருக்காது. கதாநாயகன் இருந்தானா கண்டிப்பாக வில்லை வரத்தான் செய்வான், வில்லை உருவாகிடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் வில்லன் தோற்று போவான், கதாநாயகன் என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் உங்களை என்னையும் கதாநாயகனாக கதாநாயகியாக வச்சிருக்கிறாரு. வில்லன்கள் கீழே விழுவார்கள். நம்மளுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அது வாய்க்காமல் என்ன செய்யும்? போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, இயேசுவே நான் விரும்புகிற காரியம் நடக்கிறதுக்கு முதல்ல உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் விருப்பம் எதிராளி மனம் மாறணும், கெட்டவன் நல்லவனாக மாறணும். அந்த விருப்பம் எனக்குள்ளே இன்னையிலிருந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் சமாதானமாக இருக்கணும், பேசாமல் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ஏசாயா 61:8 சீக்கிரம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருட்களினால் இடப்பட்ட தகன பலிகளை வெறுக்கிறேன். கொள்ளையினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவைகளின் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். இப்ப கவனிங்க, இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா அவர் நியாயத்தை விரும்புறாரு, அநியாய வருமானத்தை என்ன செய்ய மாட்டேன்? விரும்ப மாட்டேங்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை விரும்பணும்னு கேட்டீங்கன்னா, நியாயமான காரியம் என்ன, உண்மையான காரியம் என்ன, அதை மாத்திரம் தான் விரும்ப வேண்டுமே தவிர அநியாயத்தை நம்ம விரும்பக்கூடாது, அட்டுழியத்தை விரும்பக்கூடாது, நாசபோசத்தை விரும்பக்கூடாது, பிரிவினையை விரும்பக்கூடாது. ஒற்றுமையை விரும்பணும், சமானத்தை விரும்பணும், அன்பை விரும்பணும், தாழ்மையை விரும்பணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை விரும்பணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. அதே விருப்பத்தை நாம விரும்பும் போது நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓசியா 6:6 சீக்கிரம். ஓசியா 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் பார்த்துக்கொள்ளுங்க. எதை விரும்புறாருன்னா தேவனை நீங்க என்ன செய்யணும்? அறியணும். தேவன் யார், இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், எந்தெந்த காரியத்தை செய்கிறவர் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கிறங்களேன், நான் போன வாரமே சொன்னேன், ஒரு இன்ஜினியர் படிக்கிறவன் கிட்டத்தட்ட எத்தனையோ புஸ்தகத்தை படிக்கிறான். ஒரு டாக்டர் படிக்கிறவங்க எத்தனை புஸ்தகத்தை படிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை புஸ்தகமா டாக்டர் படிக்கிறவங்க? 14. என்னவா? ஒரு வருஷத்துக்கு 14 புஸ்தகம். அந்த புஸ்தகம் இவ்வளோ உயரம் இருக்குமா? இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும். அந்த புக்கு பைபிள் அவ்வளோ உயரம் கிடையாது. பைபிள் எவ்வளோ உயரம் தான்? இவ்வளோ தான் உயரம். ஆனால் டாக்டருக்கு படிக்கிறவங்க,
பிஇ படிக்கிறவங்க புக்கு பார்த்தா இவ்வளோ இருக்கும். அதில் வந்து 14 புக்கு 40 புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். புரியுதா? அதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. டாக்டர் படிக்க என்ன செய்வாங்க, இந்த குடல் வருகிறது, இந்த குடல் இந்த பக்கம் போகுது, இந்த ஈரல் அங்கே வருகிறது, இந்த ஈரல் டச் பண்ணுது, அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க. அதை படித்து என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே, அது டாக்டர் படிக்க வேண்டியது. ஆனால் அது வந்து செத்த பிற்பாடு பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்படி அந்த புக்கில் போட்டிருக்கா? பாவ மன்னிப்பு அந்த புக்கு கொடுக்கும் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கா? இன்ஜினியர் புக்குலையோ, எம்பிபிஎஸ் புக்குலையோ, இல்லை ஐஏஎஸ் படிக்கிற புக்குலையோ, மற்ற வந்து கலெக்டர் படிக்கிற புக்குலையோ இந்த புக்கை படித்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் போட்டிருக்கா? மரித்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க போட்டிருக்கா? உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போட்டிருக்கா? உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கா? எந்த புக்கிலையாவது இந்த புக்கை படித்து முடிச்சா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது எந்த புக்கும் சொல்ல முடியுமா? எந்த படிக்கிற புக்கு சொல்ல முடியுமா வியாதியே வராது அப்படி எந்த புக்கும் சொல்ல முடியுமா? ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், எந்த புக்கும் சொல்ல முடியுமா? நீ செத்த நாளைக்கு பரலோகத்துக்கு போயிடுவ, எந்த புக்கு சொல்ல முடியுமா? ஆனா சம்பாதிக்கிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கலாம், நீ முன்னேறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கலாம். ஓனா ஒரு சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் புதுப்பிக்கிற வழியை சொல்லிக் கொடுக்குமா? ஒரு சரீரத்தில் உறுப்புகள் ஒரு சுகமான உறுப்பா இருக்கு, அது புக்கு சொல்லிக் கொடுக்குமா? ஆனால் இந்த புஸ்தகம் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை புதிய உறுப்பாய் மாற்றுகிற வல்லமை இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த புஸ்தகத்துக்குள்ளே பரலோகத்துக்கு போறதுக்குண்டான வழி அடங்கியிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் பாவ மன்னிப்பு கொடுக்கிற வல்லமை அடங்கியிருக்கிறது. அதெல்லாம் படிக்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லை நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், அதுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் இதுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும். உலகப்பட காரியங்கள் அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் நானும் வளரணும். இதைத்தான் அவர் விரும்புறாரு. ஏன் வளரணும்? சுகமாய் வாழ்வதற்கு இதுல வளரணும், இதை படிக்கணும். சந்தோஷமா இருப்பதற்கு இதை படிக்கணும். சமாதானமா குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, சமாதானம் இருப்பதற்கு படிக்கணும். மன்னிக்கிற தன்மை நமக்கு வரணுமா, இதை படிங்க. ஒரு பேர் உனக்கு ஒரு குறை இருந்தா அந்த குறையை மன்னிங்க என்று இந்த வேத புத்தகம் ஒன்றுதான் சொல்லிக் கொடுக்க தவிர இந்த உலகத்துல எந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்கல. தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று இந்த புத்தகம் தான் சொல்லிக் கொடுக்குது, வேற எந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்கல. ரத்தாம்பரம் போல பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து வெண்படி போல மாற்றி உன்னை பரலத்துக்கு கொண்டு போகிற வழி இந்த புத்தகம் தான் சொல்லிக் கொடுக்கிறது, வேற எந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்கல. உன் சரீரத்தில் உறுப்புகள் பழுதானால் அந்த உறுப்பை புதிய உறுப்பாய் மாற்றுகிற வல்லமை இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த அறிவுரையை இந்த புத்தகம் தான் சொல்லிக் கொடுக்குது, வேற எந்த புத்தகம் இந்த உலகத்தில் சொல்லி கொடுக்கல. நீ எவ்வளவு அறிவை நீ உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உனக்கு வாழ்வு கொடுக்காது, ஜீவன் கொடுக்காது, உயிரை கொடுக்காது, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணாது. உலகத்தில் எந்த புஸ்தகத்தை படித்து நான் 100 வயசு வரைக்கும் வாழ போறேன்னு எந்த விஞ்ஞானியும் எந்த அறிவாளியும் எந்த ஞானியும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த புத்தகம் சொல்லுகிறது, உனக்கு ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன், திரும்ப வாழ வயத உனக்கு கூட்டி கொடுப்பேன் என்று இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப இதைத்தான் நீங்கள் அதிகமாக அறிய வேண்டுமே தவிர இரண்டாவது அது ஃபர்ஸ்ட் இது இதை நீங்க படிங்க. இதை அவர் அறிகிற அறிவுல இதை நீங்க வளருங்க, இதை விரும்புங்க. இது நீங்க அவர் மேல நேச வச்சு அவர் மேல பாசம் வச்சு இதை படிச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்க மாட்டாங்க, ஆறானிக்கு சரியா நீங்க வந்துடுவீங்க, கர்த்தரை உண்மையா தேடுவீங்க. நீங்க இவர் மேல நேச வைங்க, இவர் மேல அன்பு வைங்க, உங்க வாழ்க்கை பலப்படும். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது, சகல ஞான அறிவு பொக்கிஷம் அடங்கியிருக்கு. நீங்கள் அவரை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்காகவே இரும்பு தாள்களை முறித்து வெண்கல கதைகளை உடைத்து பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறந்து விடுகிற என் தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீ விரும்புப்பா, விரும்பு. எதை விரும்புற? என்னை அறிகிற அறிவில் நீ என்ன செய்ய விரும்பு. ஆமேன். இதை மட்டும் சரியா நீங்க விரும்பிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை என்ன செய்ய நிறைவேற்றி. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மே துதிக்கிறோம், பிதாவே மே துதிக்கிறோம். ஷபாலா தராபாலா தராபா ஓரி பாலா தூரபா அவை மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே. இரக்கம் உள்ளவரே, மனத்துருக்கம் உடையவரே, ஏசப்பா இரக்கம் உள்ளவரே, மனத்துருக்கம் உடையவரே, நீடிய சாந்த பொறுமையே அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய எல்லாரும் பாடணும், எல்லாரும் பாடுங்க, மையப்படுத்து, எல்லாரும் பாடுங்க. நிறைந்து வாழ்பவரே, ராஜா
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே தேடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே தேடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே உண்மையை கோப்பிடும் புறங்களை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையை கோப்பிடும் புறங்களை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை அறிகிற அறிவிலே நான் வளருவேன். என் தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும் இந்த புதிய மாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும். என் குடும்பத்துக்கு நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்துக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் கடன் வாங்காமல் கடனை அடைப்பதற்கு எனக்கு ஒரு வழியை உருவாக்கி தாங்கப்பா. ஏசப்பா, நான் செய்த தவறுகள், நான் செய்த குறைகள் எதுவும் என்னிடத்தில் இருக்குமானால் என்னை மன்னிச்சு உங்களுடைய இரத்தத்தில் என்னை மறைச்சு கொள்ளுங்க. இந்த சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் அநேக காடைகள் போல ஆத்துமாக்கள் இந்த இடத்துக்கு கடந்து வரணும். ஏசப்பா, நீ அற்புதம் செய்யுங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரவத்தில் சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கட்டும். என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு கிருபையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.